திருச்சிற்றம்பலம். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன, மஞ்சினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய்யுணர்வோடும் உள்ளுருகிப் பாடுவார், பன்றியுடன் புட்காண பரமனையே பாடுவார் என்று சேக்கிழார் சுவாமிகளாரும், தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லார், பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள், கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் என்று திருஞான சம்பந்தராரும், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறிய பண்ணுண்ட பாடலோடு பரமணி ஆடுமாறே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று அப்பரு பெருமானாலும், பரமனையே பாடுவார் பண்ணுடை தமிழொப்பாய் என்றும் முக்தா பாடும் அடியார் பாடுவார் பசிதீர்ப்பாய் என்று சுந்தரராலும், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் என்று அருளாளர்களால் கூறப்பட்டவரும், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி ராஜராஜ சோழன் திருமுறையை கண்டெடுக்க காரணமாக இருந்தவர்களும், ஆலயம் தோறும் ஆண்டவனை பாடி பணி செய்பவர்களான பிடாரர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் ஓதுவாமூர்த்திகளே ஆவர். அந்த வகையிலே தேவார மூவர் அருளிய முதல் 7 திருமுறைகளின் பன்முறையும் கட்டளை யாப்பு முறைமையும் வழுவாது இசைப்பாடியும், திருவாசகம் முதல் பெரிய புராணம் வரையுள்ள திருமுறைகளுக்கும் முன்னோர் பாடிய முறைமை வழுவாது ஈசன் செவிக்கு கொண்டு சேர்ப்பிக்கும் அரும்பணியை இந்த ஓதுவாமூர்த்திகள் செய்து வருகின்றனர். பக்தி இலக்கியங்கள் அனைத்தினுக்கும் பண்பொருத்து இசை பாடியும், பிள்ளைத்தமிழ், அந்தாதி, திருப்புகழ், வெண்பா, சதகம் போன்றவை எழுத்தளவிலேயே அழிந்து விடாது இசையால் உயிர் கொடுத்து இன்றளவும் பாடி வருகின்றனர் இந்த தேவார ஓதுவார்கள். சைவ ஆலயங்கள் அனைத்திலும் ஈசனை இசையால் மகிழச் செய்து அந்த ஊரின் சிறப்பு, பெருமை, வரலாறு போன்றவற்றை தேவாரத்தின் வழியே அருளாளர்கள் அருளியவற்றை மக்கள் மனதிலும் சேர்த்தி அருந்தொண்டு செய்து வருகின்றனர். இசைகளுக்கெல்லாம் ஆதி இசையாக விளங்கக்கூடிய திருமுறை இசையை முறையாய் நட்டபாடை, தக்கராகம், பழந்தக்கராகம், தக்கேசி, குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, யாழ்முறி, இந்தளம், சீகாமரம், காந்தாரம், பியந்தை காந்தாரம், நட்டராகம், செவ்வழி, காந்தார பஞ்சமம், கொல்லி, கொல்லி கௌவானம், கௌசிகம், பஞ்சமம், சாதாரி, பழம்பஞ்சுரம், புறநீர்மை, அந்தாளி குறிஞ்சி, செந்துருத்தி என்ற 24 பண்களும் மூவர் தேவாரத்திற்கும், தமிழகத்திற்கே உரிய பண்ணான முல்லைப்பண்ணை திருவாசகத்திற்கும், திருவிசிப்பாவில் உள்ள பண் சாளரபாணியும் ஆக 26 பண்களை பழமை மாறாது இசைத்து வரும் தமிழகத்தின் பழமிசை கருவூலம் இந்த ஓதுவாமூர்த்திகளே ஆவர். மாமன்னன் ராஜராஜ சோழன் திருமுறையை கண்டெடுத்து திருமுறை கண்ட சோழன் என புகழ்பெற்று தான் எழுப்பிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு முறையாய் கற்ற 48 ஓதுவார்களை பதிகம்பாட நியமித்த செய்தி அனைவரும் அறிந்ததே. அந்த ஞான வழிவந்த ஓதுவார்கள் இன்றளவும் சிறுவயதிலேயே தேவார பாடசாலைகளில் சேர்க்கப்பட்டு பல ஆண்டுகள் பயிற்சி பெற்று ஆன்மீக அறிவும், பக்தி மார்க்கமும், திருமுறை சிந்தனையும், இசை முறைமையும் சிதையாது தமிழகத்தில் பணி செய்கின்றனர். திருநெறிய தமிழை ஒரு நெறிய மனம் வைத்து பாடி பணி செய்யும் இவர்கள் பெருமை அளப்பரியது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது இந்த பன்னிசை மரபு. திருமுறைகள் 12ஆக தொகுக்கப்படும் முன்னரே ஓதுவாமூர்த்திகள் ஆலயங்களில் மூவர் தேவாரம் பாடப்பட்ட செய்தி கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. திருமலை நாயக்கர் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் பணி செய்து வந்த அலங்கார ஓதுவார் அவர் மக்கள், பேரன்மார்கள் பணிகளை போற்றும் வகையில் ஒரு கிராமம் முழுவதும் ஓதுவார் செங்குளம் மானியமாக வழங்கியுள்ளார். அதற்கான செப்பு பட்டயம் அந்த ஓதுவார் வழிவந்த குருசாமி ஓதுவாரிடம் இன்றளவும் இருந்து வருகிறது. அரசர்கள் காலத்திற்கு பின் திருமுறைகளை வளர்த்த பெருமை சைவ திருமடங்களுக்கும் நகரத்தார்களுக்குமே உண்டு. தருமபுர ஆதீனம் 1941 தருமபுரத்தில் தேவார பாடசாலை அமைத்து 200க்கும் மேற்பட்ட திருமுறைவாணர்களை தந்துள்ளது. தற்காலத்தில் புகழ்பெற்ற பல ஓதுவார்களும் அந்த தருமை பாடசாலையிலே பயின்றவர்களே. சீர்காழி திருமுலைப்பால் விழாவிலும்
திருவாமூர் அப்பர் குருபூசை விழாவிலும் ஓதுவார்களை கௌரவித்து திருமுறை கலாநிதி பட்டத்துடன் பொற்பதக்கமும் பொற்கிழியும் வழங்கி வருகிறார். திருவாவடுதுறை ஆதீனம் ஓதுவாமூர்த்திகள் திருக்கூட்டம் நிறைந்த திருமடம் எனலாம். சுமார் 30 ஓதுவார் குடும்பங்கள் இருந்திருந்தது. பொன்னோதுவார், நாகலிங்க ஓதுவார் முதலிய பழமையான ஓதுவார்கள் இம்மடத்தில் பணியாற்றியுள்ளனர். திருவிழிமழலை படிக்காசு விழாவிலும் திருவாவடுதுறை உலவாக்கிழி விழாவிலும் ஓதுவார்களை கௌரவித்து பட்டமும் பொற்கிழியும் இம்மடம் வழங்கி வருகிறது. திருப்பனந்தாள் திருமடமும் பல தலங்களில் உற்சவத்தின் போது திருமுறை கோஷ்டிகளை ஏற்பாடு செய்து திருமடத்திலும் நிரந்தர ஓதுவார்களை பணியமர்த்தி மானியமும் வழங்கி வருகின்றது, வந்தும் உள்ளது. திருமுறைகளை போற்றுவதில் நகரத்தார்கள் பங்களிப்பு தனித்து நிற்கிறது. தேவார பாடசாலைகள் அமைத்து ஆசிரியர்களை நியமித்து ஓதுவிக்கச் செய்து வேத சிவாகம பாடசாலைகள் 63 குருபூசை மடங்கள் பசுமடம் முதலியன அமைத்து சைவம் வளர்த்த பெருமை இந்த நகரத்தார்களையும் சாரும். 1943 செட்டிநாட்டரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இசையையும் திருமுறை இசையையும் வளர்க்க தமிழிசை சங்கம் ஏற்படுத்தி இசை விழாக்களும் நடத்தி வந்துள்ளார். இன்றளவும் ஓதுவாமூர்த்திகளை கொண்டு பண்ணாராய்ச்சி கூட்டமும் ஆண்டுதோறும் அவர்களுக்கு பன்னிசை பேரறிஞர் விருதும் வழங்கி ஓதுவார்களை போற்றி வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடெங்கும் தேவார பாடசாலைகள் தோற்றுவிக்கப்பட்டு திருமுறை இசை பயிற்றுவிக்கப்பட்டு வந்துள்ளது. அவை இன்று மறைந்து போய் சில தேவார பாடசாலைகளே தற்போது செயல்பட்டு வருகிறது. காரைக்குடி, மதுரை, வேதாரண்யம், பரணி, திருவாரூர், கும்பகோணம், திருவெண்காடு, விருத்தாச்சலம், சுவாமிமலை, காஞ்சிபுரம், சியாத்தமங்கை, மயிலாடுதுறை, திண்டுக்கல், ஆவுடையார் கோயில், தேவக்கோட்டை, திருச்செந்தூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், திருக்களர், தருமபுரம், பழனி, மயிலாப்பூர் போன்ற தலங்களில் தேவார பாடசாலைகள் தகுதியான ஓதுவார்களை ஆசிரியர்களாக கொண்டு நடைபெற்று வந்துள்ளது. காலம் அறியப்படாத பல ஓதுவாமூர்த்திகள் தங்கள் கலையை மட்டும் விட்டு சென்று காலம் அறியப்படாதவர்களாகவே இன்றளவும் உள்ளனர். அற்புதங்கள் நிகழ்த்திய தெய்வ தமிழை பழமை குன்றாது இசைப்பாடி தற்காலத்திலும் பிள்ளை செல்வம், திருமணம், மழை போன்ற அற்புத செயலை சில பன்னிசை வாணர்கள் நிகழ்த்தி நடமாடும் திருமுறை களஞ்சியமாய் விளங்கி வருகின்றனர். ஆலயங்களில் பூஜை காலங்களில் பாடுவது, காலை மாலை பாராயணமாய் தேவாரம் இசைப்பது, உற்சவங்களின் போது இறைவன் திருவீதிக்கு எழுந்தருளும் போதும் உடனே தமிழிசையும் குழுவாய் பாடி பின் செல்வது, ஆதீன மடங்கள், தமிழிசை மன்றங்கள், தமிழிசை சங்கங்கள், குடமுழுக்கு, திருமண விழாக்கள் போன்ற அனைத்திலுமே இந்த ஓதுவாமூர்த்திகள் தொண்டு அளப்பரியது. தங்களது சுயநலம் கருதாது இறைவனை பாடி பணி செய்வதே முதற் தொண்டாக கருதி குடும்பம், வெகுமதி, மரியாதை, உடல்நலம் போன்றவற்றை 2ஆம் பட்சமாய் கருதி அன்று முதல் இன்று வரை செயல்படுகின்றனர் இந்த ஓதுவாமூர்த்திகள். திருமுறை பெண்கள் மட்டுமின்றி தற்கால இசை வடிவங்களையும் கற்று பக்தி சுவை குன்றாது மக்கள் செவிக்கும் இனிதே கொண்டு சேர்ப்பிக்கின்றனர். பழங்கால முதல் தற்காலம் வரை பல சிரமங்களை எதிர்கொண்டு பரமனையே பாடி வரும் சிறுபான்மை சமுதாயமாய் மாறிவிட்டது இந்த ஓதுவார் சமுதாயம். நடமாடும் திருமுறை கோயில்களாய் விளங்கும் ஓதுவாமூர்த்திகளை போற்றி பேணி பாதுகாப்பது தமிழர்களான நமது கடன். மேலும் பல வரலாறுகளையும் ஓதுவாமூர்த்திகளினுடைய சரித்திரங்களையும் பன்னிசைவாணர்களின் பெருமையையும் எதிர்வரும் கட்டுரைகளில் ஒன்று திரட்டி உங்களுடன் பகிர்கிறேன்.